ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 5வது மாதத்தை காணச் செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் யாவரும் இந்த 5வது மாதத்திலே நம்மளை கொண்டு வந்த காணச் செய்த ஆண்டவருக்கு முதலாவதாக நன்றி செலுத்துங்கள். இது நம்முடைய பலத்தினாலோ திறமையினாலோ தாளந்தினாலோ அல்ல, இது முற்றிலும் அவருடைய கிருபையினாலே மாத்தி. ஸோ இந்த நாள்லையும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கிளைம் பண்ண போகிறோம். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க போகிறோம். சொன்ன வாக்குத்தத்தங்களை இந்த வருஷத்துக்குரிய சுதந்திரிக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, நல்வாழ்வு ஆரம்பம்ங்கிறத வார்த்தையில தான் நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த மாதத்தில் தேவன் எப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில என்ன நல்வாழ்வை வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட வாழ்வு அது நமக்குள்ள வெளிப்பட போகிறது என்பதை நாம் தியானித்து உங்களுக்கு நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆம், உண்மையாகவே அவரிடத்தில் அன்பு கூறுகிற, அவரை நேசிக்கிற, அவர் யாரையெல்லாம் நேசிக்கிறாரோ, யாரையெல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, யாரெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ, யார் மேலெல்லாம் தம்முடைய சித்தத்தையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறாரோ, அவருடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்கிறார். காரணம் என்னன்னா, நம்ம சொல்றோம் இல்லையா, இயேசு நல்லவர்னு சொல்றோம், இயேசு வல்லவர்னு சொல்றோம். ஸோ அவரிடத்துல நல்லது மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால அவர் நல்லது மட்டும் தான் செய்யறார். அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். ஸோ அவரிடத்துல அப்போ தீமைங்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ அவர்கிட்ட தீமை இல்லை அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் தீமை இருக்காது. ஸோ இதை நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க, என் வாழ்க்கையில தீமையான காரியங்கள் இருக்காது, துன்பமான காரியங்கள் இருக்காது. ஏன்னா தேவன் என் வாழ்க்கையில விதைப்பதும் வளரச் செய்வதும் நன்மைகளை மட்டுமே. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராங் ஃபெய்த்துக்குள்ள நீங்க வாங்க. ஸோ இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில சகல மாற்றங்கள், எந்தெந்த காரியத்திலலாம் மாற்றங்கள் வேண்டுமோ, எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நன்மையாய் மாற வேண்டுமோ, அவைகளெல்லாம் நன்மைகளாய் மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய கடந்த கால தோல்விகள், நிகழ்கால தோல்விகள் அல்லது எதிர்காலத்து குறித்ததான பயம், திகில், கலக்கம் இவை எல்லாவற்றையும் தேவன் நன்மையாவே மாற பண்ணுகிறார். ஸோ அவர் எல்லாவற்றையும் நன்மையாகவே முடிய பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நன்மை, ஒருவேளை நாம் தீமைகளை துவக்கி இருந்தாலும், தீமைகளை நாம் விதைத்திருந்தாலும், பிசாசு விதைத்திருந்தாலும், சில மனிதர்கள், கொடிய மனிதர்கள் அவர்கள் தீமைகளை விதைத்திருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்றுகிறார். அதாவது நாம விதைத்திருந்தாலும் அல்லது மற்றவர்களால் விதைக்கப்பட்டிருந்தாலும் அவைகளை தேவன் என்ன செய்யறாரு, நன்மையா மாத்துறாரு. இன்னொன்னு, தேவன் நமக்குள்ள விதைக்கிறதையே நன்மையைத்தான் விதைக்க. ஸோ உங்க வாழ்க்கை முழுவதும், வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் நன்மைகளை மட்டுமே நீங்கள் பார்ப்பீர்கள். கடந்த நாட்கள்ல எதுலலாம் நீங்கள் துன்பத்தை கண்டீர்களோ, நல்லதை பார்க்கல, கெட்டதை தான் பார்த்தேன், கெட்ட செய்தியை தான் கேட்டேன், கெட்டது தான் என் வாழ்க்கையில நடந்துருச்சு, என் வாழ்க்கை கெட்டு போச்சு, அப்புறம் சரீரம் கெட்டு போச்சு, ஆவி கெட்டு போச்சு, இப்படி எதெல்லாம் நீங்க கெட்டு போயிடுச்சு அல்லது செத்த நிலைமையில இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாவற்றையும் தேவன் உயிர்ப்பித்து புதுப்பித்து அவைகளை நன்மையாக மாற்றுகிறார். பாடல் கூட பாடுறாங்கல்ல, தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். இந்த பாடலை பாடி நன்றி சொல்லுங்க. நடந்ததெல்லாம் என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்கு, இனி நடக்க போகிற எல்லாமே நன்மைக்கே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துங்கள். நீங்க மகிமைப்படுத்த இது உங்களுடைய ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைன்ஸ் எல்லாம் வெளியேற்றும். நல்ல காரியங்கள், நல்ல நினைவுகள், நல்ல சிந்தனைகள்னால விதைக்கப்படட்டும். அப்பொழுது எல்லாமே நன்மையாய் மாறும். ஸோ தேவன் இந்த மாதத்துல உங்க லைஃப்ல எல்லாவற்றையும் நன்மையை செய்வார். தீமைகளை அவர் மாற்றுகிறார், துன்பத்தை அவர் மாற்றுகிறார், கவலையை மாற்றுகிறார், கண்ணீரை மாற்றுகிறார். இன்னும் ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். மத்தேயு 7:11 வாசிக்கிறோம், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கும் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப பாருங்க, பொல்லாதவர்களாகிய நாமளே நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அவர்கள் அறிந்திருக்கும் போது, தெரிந்திருக்கும் போது, அப்ப நல்லவராகவே இருக்கிறவர்கிட்ட நல்லதே யோசிக்கிறவர், நல்லதே செய்கிறவர், நல்லதே பார்க்கிறவர், நல்லதே தருகிறவர், அவர்கிட்ட எவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்கும். ஸோ இந்த தேவன் உங்களை சகல நன்மையான காரியத்தினால் நிரப்புவார். உங்கள் திருமண காரியமா இருக்கலாம், அல்லது உங்கள் படிப்பு விஷயமா இருக்கலாம்,
உங்க வேலையின் விஷயமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ட்ரீட்மெண்ட், ஈவன் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் விஷயமா இருக்கலாம், அல்லது நீங்க வீடு கட்டுற விஷயமா இருக்கலாம், இடம் விற்கிற விஷயமா இருக்கலாம், இடம் வாங்குற விஷயமா இருக்கலாம். நீங்க ஈவன் வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், அல்லது நிறைய பிளெஸிங்ஸ் ஆசீர்வாதங்களை நீங்க வாங்கக்கூடிய அல்லது விதைக்கக்கூடிய உங்களுக்கு பிசினஸ் மேட்டர்ஸாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தேவன் சகலத்தையும் நன்மையாகவே முடிய பண்ணுவார். எதெல்லாம் உங்களுக்கு தீமை செய்யணும்னு சொல்லி தீமையாய் முடிய பண்ணணும்னு சொல்லிட்டு பிசாசும் பிசாசின் ஆவியினால நிறைந்திருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு தீமை செய்தாலும் அந்த தீமையை கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் மாற்றுவார். ஏற்கனவே செய்ததை மாற்றுவார், இப்ப செய்துகிட்டு இருக்கிறதை மாற்றுவார், இனி செய்ய போறதையும் மாற்றி உங்களுக்கு நன்மையை மட்டும் தான் காணுவார். அப்ப பாடல் பாடுறான், நன்மையால் உன் வாயை நீரை தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன் வாயை வாய என் வாழ்க்கைய, என் குடும்பத்தை, என் எதிர்காலத்தை தேவன் நன்மையினால மட்டும்தான் நிரப்புவார்ன்னு சொல்லி ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் நீங்க அறிக்கை பண்ண முடியுமோ அத்தனை நேரம் நீங்க அறிக்கை பண்ணிட்டே இருங்க. நீங்க அறிக்கை பண்ண 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 உங்க லைஃப்ல சகலமும் நன்மையாகவே முடியும். ஸோ நல்வாழ்வு ஆரம்பம் ஆயிடுச்சு. அந்த நல்வாழ்வுல இந்த மாதத்துல நீங்க பார்க்க போறது எல்லாமே நன்மை நன்மை நன்மை, எல்லாம் குட்னஸ் மட்டும் தான் பார்க்க போறீங்க. எல்லா பேடும் உங்க லைஃப்ல இருந்து அது வந்து நீங்கி போகும். உங்க குடும்பத்தின் எல்லையிலிருந்து நீங்கி போகும். உங்க வாழ்க்கையின் எல்லையிலிருந்து அது நீங்கும். கெட்ட காரியம் எல்லாம் நீங்கி கெட்டது நீங்கி போச்சுன்னா அப்புறம் நல்லது வந்து இணையும். ஸோ நல்ல நற்காரியங்கள், நல்ல விசேஷங்கள் உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல நடக்கும். விசேஷமான காரியங்கள் நடக்கும். உங்களை மகிழ்ச்சி ஊட்டுகிற காரியங்கள் நடக்கும். உங்களை திருப்திப்படுத்துகிற காரியங்கள் நடக்கும். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. கர்த்தருடைய வார்த்தையை கிளைம் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவன் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாரு, செஞ்சு வச்சிருக்கிறாரு. தேவன் செஞ்சு வச்சிருக்கிறத நீங்க உங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையோட அவர்கிட்ட இருக்கிற அந்த ஃபெய்த்தோட நீங்க கிளைம் பண்ணுங்க. கிளைம் பண்ணி சகலத்தையும் புதுப்பித்து நிறைவோடு வாழ உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம், இந்த வருஷம் கர்த்தருடைய வருகை வரைக்கும் கிருபை உங்களோடு இருக்கட்டும். நன்மையினால் மட்டுமே நீங்கள் திருப்தியாய் இருந்து நல்வாழ்வு வாழ உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மே காட் பிளெஸ் யூ. ஆமென்.